சுந்தரம் கேக்குறாரு அவங்க ஆபீஸ் ஸ்டாஃப் கிட்ட, நான் கேட்ட பணத்தை கொண்டுட்டு வந்தியா? சுந்தரம், சார் கொண்டு வந்திருக்கேன் சார். பணத்தை சுந்தரத்துக்கிட்ட அந்த ஆபீஸ் ஸ்டாஃப் கொடுக்கறாரு. சுந்தரம் அந்த பணத்தை வாங்கி காருக்குள்ள வைக்கிறாரு. அந்த ஸ்டாஃப் சுந்தரத்துக்கிட்ட சொல்லிட்டு கார்ல ஏறி உட்கார்றாரு. அப்ப அவர் ஒய்ஃபுக்கு கால் பண்றாரு. அவங்க ஒய்ஃபும் கால் அட்டன் பண்றாங்க. அவர் சொல்றாரு, சுந்தரம் சாரு ஜெயலட்சுமி மேமுக்கு தெரியாம 15 லட்சம் ரூபா உங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு. டிரைவர் சீட்ல இருக்க சக்தி திரும்பி பாக்குறாரு. சக்திய அதிர்ச்சியோட அவரும் திரும்பி பாக்குறாரு. அப்படியே அந்த ஸ்டாஃப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு சக்தி கார்லயே. வீட்டுக்கு வந்து அந்த சுந்தரத்தோட வேலை பார்க்கிறவர் சொல்றாரு, சுந்தரம் சாரு தான் பொய் கணக்கு எழுதினாருன்னு சக்தி சாரு சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஜெயலட்சுமி கேக்குறாங்க, சக்தி என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? பவானி சொல்றாங்க, இவ்வளவு கேவலமானவடாடா நீ, நான் நினைச்சு கூட பாக்கலடா. ஜெயலட்சுமி கேக்குறாங்க, எதுக்காண்டி சக்தி சுந்தர மாப்பிள்ளைக்கு எதிரா பொய் சாட்சிய சொல்ல வைக்க முயற்சி பண்ண? சக்தி சொல்றாரு, அம்மா அவர் தப்பா சொல்லி உங்க எல்லாரையும் நம்ப வைக்கிறாரு. சுந்தரம் சொல்றாரு, மாப்பிள்ள இந்த வீட்டுக்கு நான் நல்லதுதான் பண்ணிருக்கேன். உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்றவனா என்ன காட்டிடாதீங்க மாப்பிள்ள. சக்தி இத கேட்ட உடனே கோபமாயிடுறாரு. நாளை சந்திப்போம்.